ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் 2026-27க்கான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறேனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா கிடைக்கும். அப்புறம் நம்ம 7-in-1 காம்போ ரெக்கார்டர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, டிடிஎஸ்ஸு, டிசிஎஸ்ஸு, இபிஎஃப், இஎஸ்ஐசி அண்ட் டேலி பிரைம். இந்த 7 ப்ரொஃபஷனல் கோர்ஸும் ஒரே காம்போ பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காம்போ பேக்குடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,999 தான் ஃபார் லைஃப் டைம் ஆக்சஸ். இதுவே உங்களுக்கு 3 மந்த்துக்கு மட்டும் போகுதுன்னா 2,499 பே பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே லைஃப் டைமில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லப்படுற ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூலும் ஃப்ரீயாக கொடுப்போம். அப்புறம் லேட்டஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 990 ஃபைலிங் கேஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து உடனே வாங்கிக்கோங்க. இந்த கோர்ஸ் வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை சீனியரோ ஜூனியராகவோ இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு டாக்ஸேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் போதுமான அளவு ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எங்கே போய் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. இது உங்கள்கிட்ட சீனியர்கிட்ட கேட்டாலும், இல்லை உங்கள் சீனியர் ஆடிட்டர்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை செட் பண்ணியிருக்கோம்னா, லைவ் ஒரு கேஸ் எடுத்து அந்த கேஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சேலரி கேஸ் வருது, பிஸ்னஸ் கேஸ் வருது, ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கோர்ஸ்க்காக உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு பேசிக் ரீடிங் அண்டு லிசனிங் ஸ்கில் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யும், மனசில் உட்காரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கோர்ஸை பார்த்துட்டு இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன கேஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் இன்கமுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. கோர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய டாக்ஸேஷன் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அதை விட கம்மியான சார்ஜஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி தருவோம். டேக்ஸை பற்றின ஃப்ரீ அப்டேட்டுக்கு நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 2 குரூப்ஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி ஆன்லைனில் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025-26 அதாவது அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லப்படுற 2026-27க்கானது. இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபார்ம் நம்பர் 1 and 4 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுற நாள் வந்து 17 மே 2026. ஸோ அதனால் இப்போ அவசரப்பட்டு நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் நம்ம ஷூட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ அது எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். பட் ஓனாக ஃபைல் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ, இல்லை உங்கள் ஆடிட்டர்ட்டையோ, இல்லை சீனியர் அக்கௌண்டன்ட்டையோ, இல்லை அப்படியே தேவை இருந்துச்சுன்னா நம்மளை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து பெய்டட் சர்வீஸ் தான், அதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு தயாராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைல் பண்ண போகிறது வந்து ஒரு சேலரிட் இண்டிவிஜுவலுடைய கேஸ் தான். இது ஒரு டெமோ கிளாஸு மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கும் நம்மளுக்கு போர்ட்டலுடைய தீம் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபைல் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபைல் பண்ண போகிற இயர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஆக்ட். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இல்லைங்க 2025 ஆக்ட் வந்திருக்கே, அதுலேயே நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டாக்கா 2025 ஆக்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் இயர் 2026-27க்கு நீங்கள் ஃபைல் பண்ணும்போது, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2027-28க்கு பண்ணும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும், 2025 ஆக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு போர்ட்டல் எல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய சேனல்லே லான்ச் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம 1961 ஆக்ட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம டைரெக்டாக கேஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயரை செலக்ட் பண்ண போகிறோம். அசஸ்மெண்ட் இயர்னா உங்களுக்கு தெரியும் 2026-27 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கு அசஸ்மெண்ட் இயர் 2026-27. ஆன்லைனில் மோடு செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோம். இங்கே மேலே இருக்கிறத இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, எப்போவுமே ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி ப்ரொசீடுன்னு கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு 2 ஃபார்ம் தான் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம் நம்பர் 1 and 4. இப்போ நான் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 கொடுக்குறேன்.
ஒரு சின்ன இன்ட்ரோ. ஃபார்ம் நம்பர் 1 யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி 50,00,000க்கு கீழ இருந்துச்சுன்னா, நீங்க ஃபார்ம் நம்பர் 1 ஃபில் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு பென்ஷனர் மட்டும் வாங்குறீங்க, சேலரி இருக்கு, பென்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபார்ம் நம்பர் 1 சூஸ் பண்ணலாம். இல்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க் மட்டும் தான் இருக்கு. சேலரி இருக்கு, பென்ஷன் இருக்குன்னா, ஃபார்ம் நம்பர் 1 பண்ணலாம். இதுவே நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குன்னா, ஃபார்ம் நம்பர் 1 சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, அதனால ஃபார்ம் நம்பர் 1 யாருக்கு வரும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன உங்க கேஸ் டிபெண்ட் பண்ணி தான் நீங்க அந்த ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ, அதனால அதில தெளிவா இருங்க. நீங்க சூஸ் பண்ணும்போதே கரெக்ட்டான ஃபார்ம சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ, ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 குடுக்குறேன். ஓகேன்னு குடுத்துக்கங்க. இங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் அப்படின்னு இருக்கு. அத குடுங்க. இங்க நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம முன்னாடி ரிட்டர்ன் சம்மரி வந்து அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டாக்ஸ் பெய்டு, வெரிஃபை யுவர் டாக்ஸ் லையபிலிட்டி டீட்டெயில்ஸ் இந்த மாரி 5 சம்மரி இருக்கு. இப்போ ஒவ்வொரு சம்மரியும் நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஸ்யூம் வச்சு தான் நான் சொல்லி தர போறேன். ஏன்னா, நியூ டாக்ஸ் ரெஸ்யூம்ல அப் டூ 12,75,000 வரை உங்களுக்கு இன்கம் இருந்துச்சுன்னா, அது வந்து 0 டாக்ஸ்ல வரும். அதனால சேலரி இண்டிவிஜுவல் நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுடைய சேலரி வந்து பிலோ 12.75 அதாவது 12,75,000 நெட் சேலரி நீங்க வாங்குறவங்களா இருந்தா, உங்களுக்கு தான் இந்த சந்தோஷமான செய்தி. உங்களுக்கு வந்து டாக்ஸ் எதுவும் வராது. பட் ஆனா அதர் இன்கம் வந்து நீங்க கவனிச்சுக்கணும். இப்போ நம்ப இருக்கிற அந்த 5 சம்மர்ல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களுடைய பேரு, ஊரு, அட்ரஸ், பான் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்த்து நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல நான் செலக்ட் பண்ண போறது வந்து அதர்ஸ். நீங்க உங்களுடைய நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ட நீங்க செலக்ட் பண்ணணும் ப்ராப்பரா. இந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், பப்ளிக் செக்டார், பிஎஸ்யூ, பென்ஷன் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி குடுத்துருக்கும். அதுல உங்க கேட்டகரி எதுவோ அத நீங்க செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அதர்ஸ் செலக்ட் பண்ணா போதுமானது. அப்புறம் ஃபைலிங் செக்ஷன் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 139(1), 139(4), 139(5), 112 அண்ட் 139(8A) இந்த மாதிரியான செக்ஷன் இருக்கு. நம்ம பண்ண போறது வந்து 139(1). ஏன்னாக்கா நம்ம பிஃபோர் டியூ டேட்க்குள்ள ஃபைல் பண்றோம். இதுவே உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா, கீழ இருக்கிற அந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம். நாம இப்ப பண்ண போறது என்னது? நியூ டாக்ஸ் ரெஜிம். அதனால நோன்னு குடுங்க இந்த ஆப்ஷன. அடுத்து வந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி வச்சு ஃபைல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ அதுக்கு நோனே குடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ். கட்டாயம் உங்களோட பேங்க் டீட்டெயில வந்து வெரிஃபை பண்ணணும். அதுல வந்து அக்கவுண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டேன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அத வெரிஃபை பண்ணி வச்சுக்கங்க. இந்த கேஸுக்கு நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணதால, அத நான் வந்து டிஸ்ப்ளேல காட்டல. ஸோ இது வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் குடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் குடுத்ததும் எனக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு? கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு போலாம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய சேலரி இன்கம்ம காமிச்சிக்கலாம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி காமிச்சிக்கலாம். அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எக்ஸம்ப்டட் இன்கம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல். இந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்லேயே காமிச்சிக்கலாம் ஃபார்ம் நம்பர் 1ல. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம்ல நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் சேலரிய ஃபில் பண்ணி காட்டுறேன். இது எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து சேலரி இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இங்கே வந்து நீங்கள் சேலரி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபார்ம் 16 கட்டாயம் உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ வந்து இந்த பர்சனுக்கு வந்து நான் 10,25,000 இன்கம் இவருக்கு. ஸோ அதை நான் போட்டேன். நெக்ஸ்ட் இவருக்கு ஏதாவது அலவன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கு. இது வந்து நான் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஃபில் பண்ணுறதால எந்த வித அலவன்ஸும் நான் போட முடியாது. பட் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அலவன்சஸ் காமிக்கும். பட் அது காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. நாளை பின்ன உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறது நல்லது. சேலரி நான் போட்டுட்டேன். சேலரி ஃபில் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 வந்துடுச்சு. ஸோ 10,25,000ல 75,000 மைனஸ் ஆகி 9,50,000 இருக்குது. என்ன ஆச்சு? இன்கம் ஃப்ரம் சேலரியில் வந்துடுச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு
அண்ட் ரீஃபண்டு, பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், டிவிடெண்ட் இன்கம் அண்ட் இந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் இன்கம்னா என்ன செய்யலாம் நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நீங்கள் காமிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்ல. அப்புறம் எக்ஸாம்டட் இன்கம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து இன்கம் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இது ஒரு டெமோ தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கேஸில் என்ன இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த பர்சனுக்கு வந்து சேலரியும் இருக்குது, பென்ஷனும் இருக்குன்னா அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போதே, உதாரணத்துக்கு இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் லெவல் 50,000 வந்துருக்குன்னா ஸோ அதை காமிச்சிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் இன்கம் என்ன இருக்கோ அதை நீங்கள் காமிக்கணும். இப்போ இவருக்கு நம்ம சேலரி மட்டும் தான் காமிச்சோம். இப்போ பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்டும் நம்ம இது காமிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம். அடுத்து வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். டோட்டல் டிடக்ஷன்ஸ் பார்க்கணும்னா டிடக்ஷன்ஸ்க்கு இங்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதால டிடக்ஷன்ஸ் வந்து எதுவும் காட்ட முடியாது. இதுவே நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிடக்ஷன் தான் காமிச்சிக்கலாம். இப்போ டோட்டல் டிடக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணதும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக காட்டலை. 80CC-D2 தான் இருக்குது, 80CC-H இருக்குது, அப்புறம் எனி அதர் டிடக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவருக்கு எந்த வித டிடக்ஷன்ஸும் இல்லாதனால நான் என்ன பண்ணுறது, கன்ஃபார்ம் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பெய்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இது கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேக்ஸ் பெய்டு டீட்டெயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாய்டாக இருக்கும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். டிடிஎஸ் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து மட்டும் டிடக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தா, வெளியே அவுட் சோர்சிங் சேலரி தவிர்த்து உங்களுக்கு டிடிஎஸ் எதுவும் இருந்தால் அது நம்பர் 2, டிடிஎஸ் நம்பர் 2ல் காமிக்கும். இதுவே நீங்கள் அதர் டிடிஎஸ் ஏதாவது நீங்கள் ரெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மூலமாக டிடிஎஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது டிடிஎஸ் பாயிண்ட் நம்பர் 3ல் காமிக்கும். டிசிஎஸ் இருந்துச்சுன்னா டிசிஎஸ் காமிக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது செல்ஃபாக அட்வான்ஸ் டேக்ஸ் எதுவும் பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் காமிச்சிக்கலாம். அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட் கீழே நீங்கள் காமிச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் டேக்ஸ் லைபிலிட்டி டீடைல்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் இன்கம், கிராஸ் இன்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs, சேலரியோட ஒரு 9,50,000, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் ஒரு 50,000 போட்டோமா, அப்போது 9.5 + ஒரு 50 டோட்டலாக 10 lakhsன்னு வந்துடுச்சு டோட்டல் இன்கம். ஸோ இதுதான் இவருடைய டோட்டல் இன்கம். ஸோ இந்த டோட்டல் இன்கமுக்கு இவருக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த 40,000 இவர் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் ரிபேட் அண்டர் 87A படி இவர் வந்து அந்த 40,000 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு வந்து என்ன செய்யும், டேக்ஸ் லைபிலிட்டி 0ன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணதால இவருக்கு டேக்ஸ் லைபிலிட்டி 0ன்னு இருக்குது. இதுவே நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிங்கன்னா இவருக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்துட்டோம், இந்த ரிட்டர்ன் சம்மரியில் இருக்கிற இந்த 5 சம்மரியும் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் தான். இந்த பேஜை ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டனை கொடுங்க. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளேசஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அடுத்து ப்ரொசீட் டு வேலிடேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுத்ததும் இதான் கடைசி ஸ்டெப்பு. இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் ஆதார், டிஜிட்டல் சிக்னேச்சரு, நெட் பேங்கிங்கு, பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட்டு, இவிசி அண்டு நீங்கள் ஆல்ரெடி ஆதார் ஓடிபி வச்சுருந்தா அது மூலிமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தேன்னா என்னுடைய ரிஜிஸ்டர் ஆதார் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும் ஆன்லைனில். ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஃபைலிங் தொடர்பாக உங்களுக்கு என்கொயரியோ கொஸ்டினோ இருந்துச்சுன்னா, இல்லை நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.